I stand with உதயண்ணா. இதுக்கு நீ கேரளாவுக்கு லாரியில அடிமாடா போயிருக்கலாம்டா. இந்த தப்பு செய்யாத ஒருத்தரை அரெஸ்ட் பண்றது அநியாயம், அக்கிரமம், அராஜகம். அதெல்லாம் இங்க எடுத்துட்டு வந்திருக்கே நீ. பவர் இருக்கு அப்படிங்கறக்காக என்னைக்குமே பவரை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. பவர் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. When there is justice, there's always strength and courage. தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க. வெல்வோம், நாளை நமதே. தோற்போம், நாளை நமதில்லை. கண்டிப்பா கண்டிப்பா தவறு இல்லைன்னு சொல்றேங்க. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? மேடை நாகரிகம் தவறி பேசிருக்காரு. இல்ல கிடையாதுங்க, கிடையாது. கிடையாதுங்க, மேடை நாகரிகத்தோட தான் அவர் பேசினாரு. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. அந்த ஒரு வார்த்தை வந்து தவறாவே இல்ல, அது இரட்டை அர்த்தம்னு சொல்றாங்க. இல்லைங்க, கண்டிப்பா இல்ல. உதயண்ணா பேசுனது தவறு இல்லை. யாரு இவனா? செருப்பு பிஞ்சு. குறிப்பா ஒரு பெண் நடிகை சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் யாரோட பேரையுமே யூஸ் பண்ணலைங்க. எத்தனை தடவை கேட்டாலும் அவர் பண்ணது தப்பில்லைன்னு தான் நான் சொல்றேன். உங்க 200 ரூபா வந்துருங்க, உங்க 200 ரூபா வந்துரும் இன்னைக்கு, கவலைப்படாதீங்க. கைது பண்றது இது எப்படி பாக்குறீங்க? டிவில தான் பார்த்தேன்னு சொல்லு, டிவில தான் பார்த்தேன்னு சொல்லு. ஆணவத்தின் உச்சம், அநியாயம், அக்கிரமம். ஸ்டாண்ட் வித் ஹிம். என்னடா இங்க வந்து நிக்கிற? தள்ளுறா முதல்ல. முழுக்க முழுக்க அந்த முதலமைச்சர் ஒரு பவரை வச்சுதான் பண்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. பைத்தியம் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா பைத்தியம் மாதிரி நடிக்கிறியே, அதுக்கு என்ன காரணம்? அவசரமான கைது வந்து எதற்காக நீங்க நினைக்கிறீங்க? நோ கமெண்ட்ஸ். அத சொல்லுவா இவ்வளவு தூரம் வந்த. அவங்க பவர் இருக்குங்கிறதுக்காக they can do whatever they want அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க பவர் இருக்குங்கிறதுக்காக பவர் ஹவுஸ். குஷ்பு உள்ளிட்டவர்லாம் பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவிச்சாங்க. பெண்கள் நோ கமெண்ட்ஸ். பார்த்தங்க, நோ கமெண்ட்ஸ். நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். I stand with உதயன். I stand with உதயன். யாரா உங்க அண்ணே? அது ஜீப்ல இருக்கானே, அவனான் பாரு. தம்பி வணக்கம், தம்பி வணக்கம். அட ஐயோக்கிய பயல. அப்ப உதயண்ணா பேசுனது நீங்க தப்பு இல்லன்றீங்க. 100-200% தப்பு கிடையாது. என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். உன்னை நினைக்கும் போது என்னால முடியலடா. இரட்டை அர்த்தம் கூடிய அப்படி அவர் பேசவே இல்லைங்க. பேசியிருக்காரு, அது காணொலியில இருக்கு. இல்லைங்க, I won't agree. சரி போ. பேசி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா இல்ல நான் காவிரி தண்ணியை பத்தி தான் பேசினேன் அப்படின்றாங்க. இல்ல, அவர் பேசுனது தப்பு இல்லைங்க. என்ன நடக்குதுங்க காதர்? காதர் என்ன நடக்குதுங்க? எத்தனை தடவை கேட்டாலும் my answer is the same. நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டியா? நீங்க சொல்றதுனால நான் அக்ரி பண்ணணும்னு இல்லைங்க ப்ரோ. நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஐ ஸ்டாண்ட் வித் உதயண்ணா அப்படிங்கிறாங்க. நீங்க அந்த ஸ்டாண்ட தூக்கிக்கிட்டே போங்க அவங்க கூட. நீங்க கிட்டத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? அண்ணன் மாறு தலராம நங்கு நங்கு நடந்து வா. என்ன செஞ்சாலும் அவங்க என்ன அநியாய அக்கிரமம் பண்ணாலும் ஐ ஸ்டாண்ட் வித், ஐ சிட் வித்னு நீங்க அந்த கூட தான் உட்கார்ந்திருப்பீங்க. நீங்க எல்லாம் கொத்தடிமைகள்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்க. என்ன ஊபீஸ் 200 ரூபீஸ் கிடைச்சிருச்சா? சந்தோஷமா? 200 ரூபா ஊபீஸ். அநாகரிகமா பேசுறாரு அப்படின்னு சொல்லி சீமானண்ணனை பத்தி சொன்னாங்க கனிமொழி அக்கா. இப்ப எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. இதான் இங்க இருக்க மாட்டா. என்ன குள்ள சொன்ன பாக்குறாங்க? நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ, என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. இத நீங்க வந்து திவ்யா அவங்க வந்து முட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு அநியாயமான. அவரே அதை ரசிக்கிறார், அதனாலதான் அவருக்கு அது தப்பாவே தெரியல. அவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ மறக்காம ஹைப்பும் பண்ணுங்க.